பேசுகிறோமே இந்த அவங்கள பாதிக்குமே, அவங்கள புண்படுத்துமே, அவங்கள கஷ்டப்படுத்துமே இல்லை. சொல்லுங்கள் எல்லாரும், வேதத்தை பாருங்கள் எல்லாரும். நிதானமாய் நடக்கிறவன் ஒருத்தர் தேவனால் ஆளப்படுறாங்க எப்படி தெரியும்? இல்லைங்க, அந்த அம்மா 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுது. 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுற ஆள் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுது, புரியவே மாட்டேங்குது. அப்போ 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது எப்படி இருக்கணும்? எப்படி தெரியும்? இப்படி சொல்லுங்க. தேவனால் ஆளப்பட்டால் என்ன 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 வந்துடும்? அம்மா புரியுதா? நிதானமாக இருந்தா ரெண்டாவது சொல்லுங்க. ஆளப்படுவது மட்டுமல்ல, தேவனால் நாம் செயல்படுத்தப்படுவோம். புரியுன்னு நினைக்கிறேன். தேவனால் நம்முடைய ஒவ்வொரு செயலுமே அவரெல்லாம் பார்த்துப்பார். நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். நம்முடைய காரியங்களை இப்போ சொல்ல போகிற காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். சில பேருக்கு நம்ம என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோம் ஒன்றுமே தெரியல. அடுத்த குறிப்பு, சொல்லும் போதும் புரியறதில்லை, சொன்ன பிறகு அது 10 பேர் புரியறதில்லை. புரியுதா? அந்த உணர்வே இல்லை. இப்படி பேசிட்டுமே, சாரி என்னை மன்னிச்சுங்கம்மா, நான் ஏதோ ஒரு வேகத்தில் பேசிட்டேன், ஒரு வேகத்தில் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அப்போ புரியுதா? என்னுடைய செயல்பாடுகளை குறித்த சரியான புரிதல் எல்லாம் சொல்லுங்க வாய் திறந்து. என் செயல்பாடுகளை குறித்த இன்னைக்கு இல்லவே இல்லையே. காரணம் தெரியுமா? நான் போட்டிருக்கிறேன், கிருபை இல்லை. திரும்ப சொல்கிறேன், கிருபை என்ற வார்த்தைக்கு இத்தனை அர்த்தம் இருக்குதான் பைபிளில். அது இன்னைக்கு தான் பார்த்தேன். கிருபை நிறைய பேர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். தேவ இரக்கம், தேவ தயவு, தேவ அன்பு, தேவ காருண்யம், தேவனால் எல்லாம் பார்த்தேன். ஆனால் இது ஒரு புதிய விளக்கத்தை அந்த தேவ மனிதர் சொல்கிறார். கிருபை பெற்றவன் எப்படி இருப்பான்? இப்போ நிதானமாக இருக்கிற உலகம் என்ன சொல்லுது? நிதானமாக இருக்கிற உலகம் என்ன சொல்லுது? நிதானமாக இருக்கிற உலகம் என்ன சொல்லுது? அதை வந்து பற்றியா லூசு வந்து பற்றியா? ஆனால் எனக்கு அந்த பேர் தேவையில்லை, எனக்கு பரலோகம் கொடுக்குற பேர் தான் முக்கியம். சொல்லுங்கள், நிதானமாக நடக்கிறவர்கள். இன்னைக்கு பாருங்களேன், பேச்சிலும் ரொம்ப ரொம்ப வேகம், செயல்பாடு ரொம்ப வேகம், எதுக்கு எடுத்தால் ரொம்ப வேகம். புரியல? இப்போ இந்த அம்மா பக்கத்தில் இந்த அம்மா பை இருக்குது, பை காணும். இந்த அம்மா தான் எடுத்துருப்பாங்க. ஏன்? பையை காணும். இந்த அம்மா பையை ரேஷன் கடையில்